ஆல் வெல்கம் பேக் டு மை அனதர் ஸ்டடி vlog. ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், நியூ சிலபஸ் படிக்கணுமா ஓல்டு சிலபஸ் படிக்கணுமா. ஸோ நான் வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்ட் ஏல கண்டக்ட் பண்ணுற ஒரு கம்பல்சரி எக்ஸாம். இதில் வந்து நம்ம வந்து டோட்டலாக நமக்கு வந்து 50 மார்க் இருக்குது. இதில் வந்து நம்ம 40% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணணும். அப்படி ஸ்கோர் பண்ணால் தான் நம்மளால் வந்து நம்மளோட பார்ட் பிஏ அவங்க வந்து எக்ஸாம் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது வந்து கம்ப்ளீட்டாக 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் ஃபுல்லாகவே சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து இதுக்கு சிலபஸ் டவுன்லோட் பண்ணணும்னு இல்லை, பட் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வெப்சைட்டில் இருந்து கூட நம்ம சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ www.trb.ac போட்டாலும் பரவாயில்ல, இல்லை சும்மா டிஆர்பி நீங்கள் வந்து க்ரோமில் அப்லோட் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஓல்ட் சிலபஸ். இப்போ வந்து புதுசாக வந்து இந்த இயர் வந்து இந்த புக் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் நியூ புக்கு. ஸோ இதில் வந்து இயல் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் எக்ஸ்ட்ரா இந்த ஒரு யூனிட் ஆட் ஆகிருக்கு. அண்ட் கொஞ்சம் வந்து எல்லா யூனிட்லையுமே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சிலபஸில் என்ன இருக்கோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நமக்கு கண்டென்ட்டும் வந்து ஓல்டு புக்கில் நிறையா இருக்குது. ஸோ நம்ம நியூ புக்கை பார்த்து லேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் தெரியாமல் நம்ம வந்து பிளிங்காக இருக்காமல் இருக்கிறதுக்காக ஸோ வந்து பெட்டர் we can go with ஓல்டு புக். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ஓல்டு புக் தான் இருக்கும். ஓல்டு புக் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டும் இருப்பாங்க. நானுமே ஓல்டு புக் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நான் டோட்டலாக வந்து 50 மார்க்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, 50 மார்க். இதில் வந்து நமக்கு வந்து 1 to 20 கொஷின்ஸ், மொத்தம் 30 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 1 to 20 கொஷின்ஸ் வந்து 2 மார்க் கொஷின்ஸ். அப்படின்னா நமக்கு வந்து 40 மார்க். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 21 to 30 கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா 1 மார்க். ஸோ வந்து நான் 2 மார்க்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் நம்ம வந்து 20 மார்க்கு to 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதனால 2 மார்க் படித்தாலும் ஓகே, இல்லை 1 மார்க் படித்தாலும் சரி. பட் 1 மார்க் படித்தா நமக்கு வந்து 10 மார்க் ஆனாது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 15 இல்லைனா 10 மார்க் தேவைப்படுறனால நம்ம வந்து 2 மார்க்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இப்போதைக்கு இதை தான் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்திருப்பேன். அண்ட் இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா புக்கை பார்த்தே நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். ஏன்னா அதிலே வந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் இதுக்குன்னு வந்து ஒரு மெட்டீரியல் வாங்கணும் அப்படிங்கிற நெசசிட்டியே தேவையில்ல. இதில் நிறைய வந்து புக்கில் வந்து நிறைய பாக்ஸாக இருக்கும். ஸோ அந்த வந்து தெரிந்து தெளிவோம் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, தெரியுமா, இந்த மாதிரிலாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஈஸி. அண்ட் நிறைய ஆத்தர் நேம்ஸும் இருக்கும். இந்த பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான். எனக்கு தெரிஞ்சவரை சொல்கிறேன். நானுமே இந்த நியூ ஆஸ்பிரண்ட்டு தான். இதுக்கு வேறு வந்து யூஜி டிஆர்பி பிஃபோர் எழுதியிருக்காங்க. அவங்களுக்குலாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பகுபத உறுப்பு இலக்கணம், இலக்கண குறிப்பு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கைடுமே நான் வச்சுருக்கேன். 10th தமிழ் கைடு வாங்கி வச்சுருக்கேன். பிகாஸ் ஒரு டைம் வந்து யூடியூப்பில் வந்து ஆன்சர் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால நான் வந்து ஆன்சர் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக கைட் தேவை. அதனால் கைட் பார்த்துக்கிறேன். ஸோ வந்து கைட்லேயே ஆன்சர் பார்த்து லேர்ன் பண்ணிவிட்டு அதனால் கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவே இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பார்ட் ஏ எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்ட் பி வந்து எவாலுவேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழில் நல்லா ஃபோக்கஸாக படிங்க. அப்போ தான் நம்ம வந்து பார்ட் பி நம்ம பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தமிழ் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கும். அதனால வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். இதில் எந்த கஷ்டமும் இல்லை. நான் என்ன யூடியூப் சேனல் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா, கல்வி கண், மெமரைஸ் அகாடமி, பிஜிடிஆர்பி, ப்ரொஃபஸர் அகாடமி, ஸ்ரீ சாய் பிரைட் அகாடமி, இவங்கெல்லாம் வந்து தமிழ் அண்ட் தென் வந்து ராம்சன் அகாடமி, இவங்கெல்லாம் வந்து தமிழ் ரிலேட்டடாக போட்டுட்ருக்காங்க. டெய்லி வந்து 10 கொஷின்ஸ் இல்லை 15 கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லேர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். நம்ம ஆன்சரும் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ பிஜிடிஆர்பி ரிலேட்டடாக வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ எது ரிலேட்டடாக வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அது ரிலேட்டடாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.